நாமக்கல் மாவட்டம் நம்ம வேலுக்குறிச்சியில் இருக்க பழனியப்பர் கோயில் வேலைப்பாடுகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து கொல்லிமலை அருள்மிகு பழனியப்பர் திருக்கோயில் கொல்லிஹில்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன். கோயில் எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குங்கண்ணா? கோயில் வந்து கிட்டத்தட்ட இந்த வேலை ஆரம்பித்து 13 ஆண்டுகள் 2014 ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வேலை நடந்துட்டுருக்கு. இந்த வேலையை வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்டு இந்த அளவுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற இது எங்களுக்கு இல்லை. ஏன்னா அறநிலையத்துறையில் வந்து அவங்களுடைய பொறியாளர்லாம் வந்து பார்த்துட்டு இந்த காம்பவுண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட கீழே வந்து 10 அடி அகலம், 10 அடி அகலத்தில் 60 அடி உயரம், 600 அடி சுற்றளவு இந்த காம்பவுண்டுடைய இது. அந்த 600 அடி சுற்றளவுக்கு காம்பவுண்ட் மட்டும் நாங்கள் பண்ணது ஃபஸ்ட்டு ஆர்சிசியில் ஒரு 60 லட்ச ரூபாயில் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தா இந்த அறநிலையத்துறையில் வந்து பார்த்துட்டு இந்த ஆர்சிசியில் பண்ண முடியாது, கருங்கல்ல தான் பண்ணி ஆரம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட கருங்கல் வேலைங்கும் போது கீழேருந்து மேலே கொண்டு வந்து அந்த கருங்கலை சேர்த்து வேலை செஞ்சு ஆளுங்க லேபர் இருந்ததெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து 2.5 கோடி ரூபா காம்பவுண்ட் ஒர்க் முடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் போட்ட மொத்த எஸ்டிமேட்டை அன்றைக்கி வந்து கோயில் ஆரம்பிக்கும் 3 கோடி ரூபாயில் பண்ணிடலான்ட்டு. ஸோ அதனுடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து அந்த காம்பவுண்டு 2.5 கோடி ரூபா. அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் உயரத்துக்கு உண்டான மணல்லாம் நோக்கி அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பித்து இடையில் வந்து கொரோனா பீரியட் வந்தது. எங்களுக்கு இந்த கோயிலெலாம் பழைய கோயிலெலாம் எடுத்துகிட்டு புது கோயில் அமைக்கிறதுக்கு உண்டான அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு அதில் கொஞ்சம் காலதாமதம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் வந்து இதில் ஒரு 4-5 ஆண்டு காலம் அந்த பணியிலே எங்களுக்கு சரியாக போச்சு. இந்த காம்பவுண்ட் முடித்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறது ஒரு இப்போ கடந்த 2022 தான் திரும்ப நாங்கள் பணியை துவக்கி வேலை செஞ்சுட்ருக்கோம். 2026 வைகாசி மாதம் இந்த வர வைகாசி மாதம் கும்பாபிஷேகம் பண்ணலாம் இப்போ ஒரு உத்தேசத்தில் இதை செஞ்சுட்ருக்குறோம். கூடிய விரைவில் எல்லா பணியும் முடித்து 2026 ஜூன் மாதத்தில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.